கிறிஸ்துவுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 சாமுவேல் 6:11. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதிக்க காரணம், ஓபேத் ஏதோமின் வீட்டில் கர்த்தருடைய பெட்டி இருந்தது. கர்த்தருடைய பெட்டியில என்ன இருந்தது சொல்லி பார்க்கலாமா? அங்கே எபிரேயர் 9:4 வாசிக்கிறோம். அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் கற்பலகை இருந்தது. நியாயப்பிரமாண புஸ்தகம் 10 கட்டளை கற்பலகை இருந்தது. ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நமக்கு முழுமையாக ஆண்டுடைய வேத புஸ்தகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவருடைய வீட்டில் சமாதானம், அவருடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். சங்கீதம் 119, 165 கூட வாசிக்கிறோம். 119 சங்கீதம் 165 வசனம். நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரில்லை. பாருங்க, கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் மிகுந்த சமாதானம் உண்டாம். ஆகவேதான் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டை ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணம், உடன்படிக்கை பெட்டி அவனுடைய வீட்டில் இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டியில் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனின் தளிர்த்த கோல், கற்பலகை இருந்தது. ஆக இன்றைக்கு நமக்கு கற்பலகைக்கு ஊமையாக கொடுக்கப்பட்டிருப்பது ஆண்டோடைய வேத புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை நம்ம நேசிக்கணும், வாசிக்கணும். அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்னு சொல்றார். ஆண்டோடைய வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருக்கணும். இல்லையா? அப்படி நிலைத்திருக்கும் போது நம் கேட்டுக்கொள்வதெல்லாம் செய்யப்படுன்றார். சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற பிள்ளைங்க அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஆகவே கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானிப்போம், இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம், இந்த வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஜெபிப்போம். நேசிக்கு நல்ல தகப்பனே, இந்த நாளை கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டை ஆசீர்வதித்தார். காரணம், உடன்படிக்கை பெட்டி அங்கே இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டியில மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனின் தளிர்த்த கோல், கற்பலகை இருந்தது. இன்றைக்கு கற்பலைக்கு ஊமானமாக வேத புஸ்தகங்களை கொடுத்துருக்கிறீங்க. யாருடைய வீட்டிலெல்லாம் அந்த வேத புஸ்தகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவருடைய வீடுகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற வல்லவராய் இருக்கிறதுக்காக நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வேதத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறவர்களா இருக்க உதவி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு சித்தமானால் இன்று மாலை 6 மணிக்கு மேல் கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை பாடல் வாயிலாக, வசனத்தின் மூலமாய், ஜெபத்தின் மூலமாய் நம்முடைய கிராமத்தில் அறிவிக்க இருக்கிறோம். கேரல் ரவுண்ட்ஸ் சொல்லுவாங்களே, அந்த கேரல் ரவுண்ட்ஸ் நடக்க இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் அதில் கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாய் பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.